بني الإسلام على خمسة أركان في الدين صوم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله ما بعد. அன்புக்குரிய நேயர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, மற்றுமோர் வாரம் ஓர் வரலாறு என்ற நிகழ்ச்சி கூடாக உங்கள் எல்லோரையும் இந்த வாரத்தில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் இன்றைய வாரம் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு தொடரில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சந்தித்து கொண்ட அந்த நிகழ்வைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிஅராஜுடைய பயணத்தின் போது ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தான் சந்தித்தது மாத்திரமல்ல, என்னை கண்டவுடன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், எனது பிள்ளைகளில் எனக்கு மிகவும் விருப்பமான மகனே, அல்லாஹ்வுக்கு விருப்பமான இறை தூதரே என்ற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி என்னை அழைத்தார்கள் என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய சீராவிலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே இது குறித்து புகாரி எனும் நபிமொழி தொகுப்பிலே 349, 3342 போன்ற நபிமொழிகளிலே எங்களால் பார்க்க முடியுமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்த நேரத்தில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் மக்காவிலே எனது வீட்டிலே உறங்கிக் கொண்டிருந்தேன். எனது வீட்டின் முகடு திடீரென அது திறக்கப்பட்டது. அதற்கூடாக ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் வந்தார்கள். வந்து எனது நெஞ்சை பிளந்து இதயத்தை எடுத்து அதனை ஒரு தங்க தட்டிலே வைத்து ஈமான், இல்ம், ஹிக்மா போன்ற அறிவுகள் நிறைந்ததான ஒரு விடயமாக ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை வர்ணிக்கிறார்கள். எனவே ஜம்சம் தண்ணியால் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த இதயத்தை கழுவி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈமானும் அறிவும் ஞானமும் நிறைந்ததாக மீண்டும் எனது நெஞ்சிலே இதயத்தை வைத்து விடுகிறார்கள். பின்னால் என்னை மிஅராஜுடைய பயணத்துக்கு அழைத்து சென்றார்கள். இருவரும் சென்றோம். முதலாவது வானத்தை நோக்கி என்னை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து சென்றார்கள். முதலாவது வானத்தின் கதவை நாம் அடைந்த பொழுது வானவரின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வாயிலுக்கு, முதலாவது வானத்தின் வாயிலுக்கு பொறுப்பான மலக்கிடம் அறிவிப்பு செய்கிறார்கள். உடனே அந்த மலக்கு வந்திருப்பது யார் என்று வினவுகிறார். நான் ஜிப்ரீல் என்று ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூற, உங்களோடு வேறு யாராவது வந்திருக்கிறார்களா என்று வினவுகிறார்கள். அந்த வானவரின் கேள்விக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஆம், என்னோடு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று பதிலை சொன்ன நேரத்திலே, அவர் இந்த நேரத்திலே அழைக்கப்பட்டிருக்கிறாரா, அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதா என்று அந்த முதலாவது வானத்தின் வாயில் காப்பாளரான அந்த வானவர் வினவிய பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாம், அவரும் என்னோடு வருவதற்கு அனுமதி அழைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னவுடன் முதலாவது வானத்தின் வாயில் திறக்கப்படுகிறது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நானும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் உள்ளே சென்றோம். அந்த நேரத்திலே ஒரு மனிதரை நாங்கள் கண்டோம். அவருடைய இடது புறத்திலும் சில மக்கள் இருந்தார்கள், வலது பக்கத்திலும் சில மக்கள் இருந்தார்கள். வலது பக்கத்துள்ள மக்களை பார்த்து அந்த மனிதர் சிரிக்கிறார். இடது பக்கத்தில் உள்ள மனிதர்களை பார்த்து அந்த மனிதர் அழுகிறார். நான் வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அந்த மனிதரை குறித்து நான் கேட்டேன், இவர் யார் என்று. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இவர்தான்
இந்த உலகத்தின் ஆரம்ப மனிதர் முதல் இறை தூதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர் தனது வலது பக்கத்தில் இருக்கின்ற தனது பிச்சலங்கள் சொர்க்கவாசிகளாக இருக்கிறார்கள். எனவே அவர்களை பார்த்து சந்தோஷத்தின் காரணமாக அவர் சிரிக்கிறார். இடது பக்கத்தில் இருக்கிற தனது பிச்சலங்கள் நரகத்துக்கு செல்லக்கூடியவர்களாக தகுதியானவர்களாக இருப்பதை கண்டு அழுகிறார் என்ற விடயத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் கண்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் அழகாக வரவேற்கிறார்கள். எனது அன்பு மகனே, எனது பிள்ளைகளில் எனக்கு விருப்பமான மகனே, அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான இறை தூதரே, உங்களின் வரவுகள் நல்வரவாகட்டும் என்றெல்லாம் நிறையவே புகழ்ந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னை அழைத்தார்கள் என்று ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேயர்களே, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சந்தித்த நிகழ்வு பற்றி தான் இன்றைய வாரம் நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் மீண்டும் ஒரு வாரம் ஒரு வரலாறு என்ற தலைப்பின் கீழால் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. بني الإسلام على خمسة أركان